அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, இது வெள்ளிக்கிழமை கேப்சர் பண்ண காட்சிகள். ஒரே நாள் ரெண்டா பிரிச்சு 2 நாளைக்கு வீடியோ போட்டு 2 நாள் உங்களுக்கு டொஃபி கொடுத்தீங்க. பரவாயில்ல, நம்ம தானே. நல்ல ஒரு உறக்கத்தின் பின் எழும்பி 2 கிளாஸ் நீர்ப்பாசனம். இப்ப எல்லாம் நீர்ப்பாசனமே ரொம்ப குழுன்னு தான் இருக்குது. காலநிலையிலும் கடுகுமணி அளவு கூட மாற்றம் இல்லை. அதை பத்தி நான் பேசவும் விரும்பவில்லை. இது காலை வேலை தான் மக்களே. நான் உங்களுக்கு லைட்டை போட்டு காட்சிகளை கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம நந்தவனத்துக்கு லைட்டை போட்டதுல இருந்து அடிக்கடி ஃபிஷ் டேங்க் ஊத்தே ஆகுது. காலை வேலைக்கு பால் சாசோறு மற்றும் உரலில் இடித்த ஒரு சம்பால். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு குட்டி விவசாய வேலைன்னு சொல்லி விவசாயத்தை அசிங்கப்படுத்த விரும்பல. அதாவது முள்ளனோதக்கா மத்திய மாகாண பகுதியில் ஒரு காயும் மேல் மாகாண பகுதியில் ஒரு காயும் இஞ்சி அதுல பிச்சு கொடுத்தேன். நேற்று நம்ம புல்லப் கம்பியை தொட்டு தொங்கினதுல சற்று மரானில் மூட் ஆக்டிவேட் ஆகிவிட்டது. அதனால் இன்றைக்கு சிறிய வெறி, சிறிய ஆசை, சிறிய ஆர்வத்துல காலை பகல் மாலைன்னு சொல்லி மாறி மாறி புல்லப் பண்ணதுல ஒரு கிட்டத்தட்ட 78 புல்லப்ப போட்டு விட்டேன். என கணக்கறிவு ஞான சூன்யத்தின்படி ஒரு 5 முன்ன பின் ஆகலாம். புல்லப்பெல்லாம் ஒரே அடியில போடல மக்களே. செத்தாலும் அது முடியாது. செத்தா எப்படியும் முடியாது தான். ஒரு 10, 12, 13 மேக்சிமம் ஒரு தடையில அவ்வளவுதான் பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் முடிச்சேன். புல்லப்பெல்லாம் பண்ணி முடிஞ்சோடனே கட்டப்பாவுக்கு கடைசி ஒரு புல்ல பிறந்தீங்கன்னா அவரோட கை எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்த்தா அது மாதிரி கையெல்லாம் வின்னு. இந்த மழை சீசன் தொடங்கினதுல இருந்து அண்ணன் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு அளவு தான். பேசிக்கலி சின்னத்துல இருந்து என்ன உம்மம்மா, அதாவது பாட்டி, பச்சை புள்ள கதறிடப்படாதுன்னு சுடு தண்ணி ஊத்தி தான் வளர்த்தாங்க. குளிக்கிறதுக்கு சொன்னேன் மக்களே. அப்படி வளர்ந்த எனக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல சவர்ல இருந்து வர தண்ணி கூட வாட்டர் ஃபால்ல இருந்து டைரக்டா கனெக்ஷன் கொடுத்த மாதிரி அவ்வளவு கூதலாகிது. ஒரு மாதிரி கிட்டுன்னு போய் குளிச்சுட்டு வந்துட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு அத்தனை கொஞ்சம் அள்ளி பூசிக்கிட்டு பள்ளிக்கு போயிட்டேன். பக்குவமா பரிபூர்ணமா ஜும்மா கடமையை முடிச்சிட்டு ரிட்டர்ன் டு ஹோம் மக்களே. வீட்டுக்கு வந்து எனக்கு அவகாடோ துண்டு ஒண்டு சம்சாக்கு எப்படி சோசி இருந்தா நல்லா இருக்குமோ, எது கொஞ்சம் சீனி தொட்டுக்க இருந்தா நல்லா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் பகல் வேலை மம்மம் எல்லாம் தின்னு முடிச்சிட்டு இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நாக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல என்னமா நிக்கான்னு திறந்து பார்த்தா மைனி செய்து வைத்த ஒரு ஐட்டம். இதுல பேரு பஸ்பஸா இல்ல பர்போசா. கூகுள்ல போய் பார்த்துட்டு மக்களே, இதுல பேரு பஸ் போசா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் கல்யாண தின்ற ஐட்டங்கள்ல ஒரு தனித்துவமான சுவை இது மக்களே. அதுக்கப்புறம் இதே முரளின்னு ஒரு படத்தொகுப்பு. அதுல நம்மளுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதே உட்காந்து கிட்டுன்னு பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இரவு நேரத்துல ஒரு நாள் முதல்வர் அர்ஜுன் மாதிரி பார்ட் டைம் வைத்தியராகி விட்டேன். உமாக்கு தான் உட்காந்து பெஷர் பார்த்தேன் மக்களே. ஆனா நம்மளுக்கு இன்னும் 2 நோயாளிகள் வந்து விட்டாங்க. முதல் பேஷண்டாக வந்தவர் நம்ம கியூட்டு. இந்த பெஷர் பாக்குற கிளவ் கூட அந்த புள்ளோட கையுளுக்கு போதில்லை. அந்த புள்ளோட கையை மாதிரி ஒரு 4-5 கையை இதுக்கு போடலும். ஒரு மாதிரி நானே என்ன கையை அமைக்கி பிடிச்சி பெஷர் மெஷின் ஆன் பண்ணி நோக்கி பார்த்தா அதுல என்ன பியூட்டின்னா அந்த மெஷின் ஒன்னாவே காத்து ஃபில்லா போகல கையை இறுக்கி பிடிச்சி நல்லா கிச்சின்னு நிக்கும். கியூட்டுக்கு பெஷர் பார்த்தா இதான் வந்து மக்களே. அடுத்து நம்ம கியூட்டோட சிஸ்டர் ஷைமா. அவக்கு பரவாயில்ல, அந்த கிளவுல கடைசி துண்டு ஸ்ட்ரிப் ஒட்டிப்படுது. ஓகே வெல்கம்னு சொல்லி மெஷின் பத்தன நோக்கினா ஷைமாக்கு மெஷின் வேலை செஞ்சு ரீடிங் காட்டிச்சு. ஓகே மக்களே, இன்றைக்கான கதை தான். இத்துடன் அண்ணன் கதவை சாத்திக்கிறேன். கிறுக்கு நீடிங்க அண்ணன் நாளைக்கு ஆகியாக புது வரவுகள் மறக்காம சர்ப்ரைஸ் பத்தன நோக்கிட்டு போங்க.